நான் கட்டி காமிச்சிருக்கிற இந்த நித்தியமல்லி பூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர். நித்தியமல்லி செடி பாருங்க, 10 வருஷம் ஆச்சு வச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு செகண்ட் ஃப்ளோரில் சூப்பராக பூக்கிறது. நான் உங்களுக்கு மாடியில் வந்து எப்படி செடி இருக்குதுன்னு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். செடி பாருங்கள், மாடியில் கொத்தா பூத்திருக்கு. ஒரு சைடு தான் உங்களுக்கு பார்க்க முடியும், இன்னொரு சைடு இதுக்கு 2 பங்கு மேலே இருக்குது. நாங்கள் வந்து இதுக்காக ஸ்பெஷலாக எதுவுமே நாங்கள் வந்து பெருசாக பண்ணுறது கிடையாது. தண்ணி மட்டும் விடுவோம், அவ்வளோதான். அது பாட்டுக்கு ஆர்கானிக் அழகாக வந்து அந்த பூ வந்து தெய்வத்துக்கு நிறையா கொடுத்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 10லேருந்து 8, 10, 15 முழம் வரைக்கும் நல்லா பூக்கும். 365 நாளும் இந்த பூ இருக்கும். அதுக்கு தான் இதுக்கு பேர் வந்து நித்தியமல்லின்னு பேர். இதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒன்றும் பார்க்கவே அழகாக இருக்குது, செம்ம வாசனையாக இருக்கும். தெய்வத்துக்கு வைக்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்க. கட்டி சுவாமிக்கு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நான் இவ்வளோ பூவையும் பறித்து கீழே கொண்டு வந்து மேலே கட்ட முடியாது, கீழே கொண்டு வந்து கட்டும்போது எப்படி கட்டுறேன்னு உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். மேலே நித்தியமல்லி செடி பார்த்தீங்களா, அதுலேருந்து பறிச்சுன்னு வந்த பூ இன்னும் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் இருக்குது. அதுக்கும் மேலே கூட இருக்குது, பறிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி கட்டியிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து ரெண்டு விரலுக்கு நடுவில் இந்த நூல் வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி கட்டுவா இல்லையா, நான் வந்து இப்படி தான் பழகின்னு இருக்கேன். இப்படி இந்த 2 பூவை வந்து இப்படி சேர்த்துட்டு இந்த நூலுக்கு அடியில் வச்சுட்டு இந்த நூலை ஒரு சுற்றி இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு நாட்டு போட்டுடணும். நான் வந்து ஏற்கனவே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டாக என்னோடய வீடியோஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துன்னு வரா, அவளுக்கோசரம் இதை நான் போட்டுருக்கேன். இது கட்டி முடிச்சோன்னா எப்படி வந்திருக்கேன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இருக்கு இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த அளவுக்கு தான் நாங்கள் பறிச்சிருக்கோம். இதே மாதிரி இன்னும் ரெண்டு பங்கு அளவுக்கு பூ இருக்குது. அது என்ன அப்படின்னா ஏனிலாம் போட்டு பறிக்கிற மாதிரி இருக்கும். வயசாகிடுத்து எங்களுக்குலாம், அதனால் அந்த அளவுக்குலாம் போகிறதில்லை. இது கை கேட்டுற அளவுக்கு இருக்குது. இதில் இன்னும் இருக்குது. அதுக்குள்ளே மழை வெயில் எனக்கு வந்து சுவாமிக்காது இந்த அளவுக்கு பூ கிடைக்கிறது. நான் போட்டிருக்கிற இந்த நித்தியமல்லி வீடியோ ஷூட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்கள் ஆட்லேயும் இந்தமாரி ஒரு செடி வாங்கி சின்னதாக வச்சிடலாம். நல்லா பூக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷமாக பூத்துன்ருக்கு. எனக்கு தெரிஞ்சதை நான் கட்டி காமிச்சிருக்கேன். இந்த பூவும் வந்து பகவானுக்கு ரொம்ப மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து நல்லது. நம்ம வந்து இதை வந்து தெய்வத்துக்கு நமக்கு சக்தி இருக்கிற வரைக்கும் நம்மளால் கட்டி போடுற வரைக்கும் போடுவோம்.